மதுரை மாநகரின் நீண்ட புகழ் வரலாற்றை ஒரு குறுந்தகட்டில் குறுக்கி சொல்ல விழைந்துள்ளோம். உண்மை வரலாற்றை அறிந்திட வேண்டும், வரலாற்று உண்மைகளை மொழிந்திட வேண்டும் என்கின்ற எங்களின் எண்ண கனிவே மதுரை தெரிந்ததும் தெரியாததும் என்கின்ற இக்குறுந்தகடு. காணுகின்ற நீங்கள் வரலாற்றை ஆழ்ந்து கற்கும் ஆர்வலராகவும் வரலாற்று சின்னங்களை அழியாது காக்கும் புரவலராகவும் மாறிட வேண்டுகிறோம். இலக்கியத்தில் மதுரை. மதுரை என்ற பெயர் கிறிஸ்துவுக்கு முந்திய காலத்திலிருந்து இன்று வரை இவ்வூருக்குரியதாக இலக்கியத்திலும் பேச்சிலும் வழங்கி வந்துள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சங்க கால புலவர் பெயர்களிலும் மதுரை என்ற வழக்கினை காண இயல்கிறது. முத்தொள்ளாயிரம், மணிமேகலை, தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், கல்லாடம், திருவிளையாடற் புராணம் முதலிய நூல்களிலும் தனிப்பாடல்களிலும் மதுரை என்ற பெயர் பயின்று வருகிறது. பிற நாட்டார் குறிப்புகளிலும் மதுரை இடம்பெற்றுள்ளது. மெகஸ்தனிஸ் தனது பயண விவரங்களில் மதுரையை அப்பெயராலேயே அழைக்கிறார். இபன் பதூதாவின் குறிப்புகளில் மதுரை கோட்டையுடன் கூடிய நகரம் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சமும் கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரமும் மதுரை என்றே இந்நகரை சுட்டுவதாக கூறுகின்றனர். இடைக்கால கல்வெட்டுகள் மாடக்குள கீழ் மதுரை என அழைக்கின்றன. டாலமியும் பிளினியும் மதுரா என்ற பெயரில் குறிப்பிட்டுள்ளனர். கிமு 2-3 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்நகரை மத்திரை என்று அழைப்பதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டுகின்றார். கிபி 500 சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் மதுரை என்ற பெயர் வழங்குகிறது. உலகில் தொல் பழங்காலத்தில் தோன்றி பாராண்ட அரச பரம்பரை பாண்டியர் தம் அரச பரம்பரை. பாண்டியர் நாட்டின் வனப்பையும் அவர் நாடாண்ட சிறப்பையும் மெகஸ்தனிஸும் கௌடில்யரும் தங்கள் நூல்களில் எடுத்துரைக்கின்றனர். சங்க இலக்கியங்களில் கல்வெட்டாய், கல்வெட்டுக்களில் இலக்கியமாய், கடல் கடந்த தேசங்களின் ஏடுகளில் காவியமாய் பாண்டிய பேரரசர்களின் உன்னத மாண்புகளும் உயரிய பண்புகளும் ஓவியமாய் தீட்டப்பட்டுள்ளன. கிமு 1 நூற்றாண்டில் பாண்டியர்களின் தூதுவர் இருவர் ரோம பேரரசர் அகஸ்டஸின் அரசவைக்கு சென்றதாக ஸ்ட்ராபோ தெரிவிக்கிறார். கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3 நூற்றாண்டு வரையான காலத்தை சங்க காலம் என அழைக்கிறோம். சங்க கால பழைய மன்னர்களுள் காலத்தால் மிகவும் முற்பட்டவன், தொல்காப்பியத்தை அரங்கேற்றி பெயர் பெற்றவன் நிலந்தரு திருவர் பாண்டியன் என்பவன். உக்கிர பெருவழுதி என்ற மன்னன் கடைச்சங்க பாண்டிய மன்னருள் இறுதியாய் வாழ்ந்தவனாவான். 8 தொகை தொகுப்பித்தவன் இம்மன்னனே. இவனுடைய அரசவையில்தான் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கருதுகின்றனர். களப்பிரர்கள் சங்க காலம் முடிவுற்ற பின் கிபி 3 நூற்றாண்டு முதல் கிபி 6 நூற்றாண்டு முடிய ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் களப்பிரர்கள் என்பவர்கள் ஆட்சி செய்தனர். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தனர் என்ற விவரம் தெரியவில்லை. கிபி 575 மீண்டும் மண்ணின் மைந்தர்களாகிய பாண்டியர்களின் ஆட்சி மலர துவங்கியது. கிபி 575 முதல் கிபி 966 வரையிலான இக்காலகட்டத்தையே இடைக்கால பாண்டிய பேரரசு என வரலாறு வரையறை செய்கின்றது. அக்காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி புரிந்த பாண்டிய பேரரசின் பரம்பரையின் பட்டியல் இதோ. பாண்டியன் சீமார சிவல்லபன் கடல் கடந்து இலங்கையை கைப்பற்றியதை அந்நாட்டு வரலாற்று நூலான மகாவம்சம் தெரிவிக்கிறது. மதுரையில் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் எனும் மன்னனுக்கும் ஆதித்த சோழனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் வீரபாண்டியனை கொன்று பாண்டிய நாட்டை சோழர்கள் கைப்பற்றினர். சோழர்களின் ஆட்சிக்குட்பட்ட பாண்டிய நாட்டை சோழ பேரரசின் 3 குலோத்துங்கனுக்கு பின் மீண்டும் 1180 ஆண்டில்
விக்கிரம பாண்டியன் கைப்பற்றினார். இரண்டாம் பாண்டிய பேரரசு. விக்கிரம பாண்டியரால் எழுச்சி பெற்ற இரண்டாம் பாண்டிய பேரரச பரம்பரையில் தோன்றிய முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அனுப்பிய பாண்டியர் படை இலங்கையை வென்று ஏராளமான பொருட்களையும் கவர்ந்து வந்தது. அங்கனம் பாண்டியர் படை கவர்ந்து கொண்டு சென்ற புத்தரின் பல் சின்னம் ஒன்றை திரும்ப பெற வேண்டி சிங்கள மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகு மதுரைக்கு வந்து பாண்டியனுக்கு அடிபணிந்து அப்புனித சின்னத்தை மீட்டுக் கொண்டு சென்றான். 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் வெனிஸ் நாட்டு வழிப்போக்கனான மார்க்கோ போலோ இந்தியாவில் சிறந்த நாடு பாண்டிய நாடு என்றும் பாண்டியரிடம் செல்வம் குவிந்து கிடந்ததென்றும் பாண்டியன் நேர்மையுடன் ஆட்சி புரிந்தான் என்றும் பாண்டிய நாட்டு முத்து வனப்பு மிக்கவை என்றும் உடன்கட்டை ஏறும் வழக்கம், சகுனம், ஜோதிடத்தில் நம்பிக்கை ஆகியவை மக்களிடையே இருந்தன என்றும் கோவில்களில் தேவரடியார்கள் தொண்டு புரிந்து வந்தனர் என்றும் குறிப்பிடுகிறார். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த இஸ்லாமிய வரலாற்றாசிரியர் வாசப் என்பவர் சீனம், காந்தாரம், இந்து, சிந்து, பாரசீக வளைகுடா நாடுகளோடு பாண்டியர்கள் கொண்டிருந்த கடல் வாணிகத்தின் சிறப்பை போற்றியுள்ளார். முதலாம் மாரவர்மன் குலசேகரனுக்கு மனைவியின் மூலம் சுந்தர பாண்டியன் என்றொரு மகனும் ஆசை நாயகியின் மூலம் வீரபாண்டியன் என்றொரு மகனும் இருந்தனர். மன்னன் பட்டத்துக்குரிய சுந்தர பாண்டியனை புறக்கணித்து வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான். இதனை கண்டு வெகுண்ட சுந்தர பாண்டியன் 1310 தனது தந்தையை கொன்றுவிட்டு அரியணை ஏறினான். உடனே வீரபாண்டியன் படை திரட்டி வந்து சுந்தர பாண்டியனை தோற்கடித்து மதுரையை விட்டே துரத்தினான். அப்போது தென்னாடு நோக்கி படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிக் கபூரின் உதவியை சுந்தர பாண்டியன் வேண்டியதாக கூறப்படுகிறது. அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலை மாலிக் கபூருக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. மாலிக் கபூரும் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்து ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றான். மாலிக் கபூரின் படையெடுப்பினால் சுந்தர பாண்டியன் என்ன விதமான நன்மைகள் பெற்றான் என்று தெரியவில்லை. மதுரையை முகம்மதியர் கைப்பற்றுதல். மாலிக் கபூரின் படையெடுப்பிற்கு பின் வடபாண்டிய நாட்டை சுந்தர பாண்டியனும் தென்பாண்டிய நாட்டை வீரபாண்டியனும் ஆண்டு வந்ததாக தெரிகிறது. டெல்லி சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கினால் அனுப்பப்பட்ட ஜலாலுதீன் அசன்சா 1330 மதுரையில் சுல்தான்கள் ஆட்சியை நிறுவினான். அதன் பின்னர் பாண்டியர்களால் மதுரையை மீட்கவும் முடியவில்லை. எனினும் தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சிதறுண்டு போன பாண்டியர்கள் பெயரளவில் ஆட்சி செய்து வந்தனர். மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி. இயாதுத்தீன் தங்கர் அனிசா காலம் மிகவும் கொடுமை மிக்கதாக இருந்தது. இவன் மலைக்கோட்டையை கைப்பற்றுவதில் இடையூறாக இருந்த 80 வயது வீர வல்லாளனை கொன்று அவனுடைய தோலை உரித்து உடலுக்குள் வைக்கோல் அடைத்து மதுரையின் மதிர்ச்சுவரின் மேல் அதை தொங்கவிட்டான். மதுரை சுல்தான்களுடைய கொடுமைகளை நேரில் கண்ட இவன் பதூதா என்ற முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர் அவற்றை கண்டித்து எழுதியுள்ளார். 1371 ஆண்டில் விஜயநகர இளவரசன் குமார கம்பணன் படையெடுத்து வந்து மதுரை சுல்தானை வென்று பாண்டியர் தலைநகரிலிருந்து முகம்மதையர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தான். 1371 ஆண்டில் முதுகெலும்பு முறிக்கப்பட்டாலும்